தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளரும் விஜயவர்களுடைய தனிப்பட்ட ஜோதிடரான ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் முதலமைச்சருடைய அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காராம். இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணைய தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த நியமனம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நியமனம் முழுக்க முழுக்க அரசியல் விவரங்களுக்கான மட்டுமே மேற்கொள்ளப்பட்டிருக்காம். இதனால அரசு நிர்வாக நடைமுறைகளோ அல்லது கோப்புகளை கையாளும் அதிகாரப்பூர்வ பணிகளோ இவர் தலையிட முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்தப்பட்டுமே இருக்கு. பொதுவாக இத்தகைய பதவிகள் முதலமைச்சருடைய பதவிக்காலம் வரை மட்டுமே நீடிக்கும் தன்மை கொண்டவை. நிர்வாக ரீதியான குழப்பங்களை தவிர்க்கும் பொருட்டு தனிப்பட்ட அரசியல் ஆலோசகர் என்ற வாசகம் அரசாணையில இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ஜோதிடர் ரிக்கி ராதன் அவர்கள் அளித்த பழைய பேட்டி ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அந்த பேட்டியில அஜித் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வர முயன்றதாக ரிக்கி நாதன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அவர் சொல்லும் பொழுது அஜித் அவர்களுடைய ஜாதகம் மிகவும் சிறப்பாக இருக்கு. அதிர்ஷ்டசாலி, அறிவாளி, பிடிவாத குணம் கொண்டவர், இறுக்கமான சிந்தனை கொண்டவர், அதிகம் யோசிப்பவர், உழைப்பு என்றால் என்னவென்று தெரியும். 16 வயதிற்கு முன்னாடி அவருக்கு நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு அவருக்கு விபத்து ஏற்பட்டது. எத்தனை விபத்துகள் ஏற்பட்டாலுமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவர். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சாயல்ல ஒருவர் சினிமாவில் இருக்கிறார் என்றால் அது அஜித் அவர்கள் மட்டும்தான். பார்வையாளர்களை கவரும் அனைத்து அம்சமுமே அவருக்கு இருக்கு. முதல்வராகும் அனைத்து அம்சங்களுமே அஜித் அவர்களிடம் உண்டு. ஆனால் அவர் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வர வாய்ப்பு மிகவும் குறைவு. இந்த விஷயம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் அப்படின்னு ஏகே அவர்களை பற்றி அவர் பேசியிருக்கும் பழைய வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.